தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய லக்கி மாடுலர் கிச்சன்ல தான் இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸ்கொயர் ஃபீட் 600ல ஆரம்பிச்சு 1650 வரைக்கும் இருக்கு சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்பெனி பிராண்டட் தான் பண்றோம். உள்ள போற இன்ச்சஸ் ஆகட்டும், சேனல்ஸு, உள்ள ஃபிட்டிங்ஸு, ஹேண்டிலு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிராண்டட் குவாலிட்டி வைஸ் தான் போறோம். சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவோம். 2வது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த WPC சார். டோர்ல நீங்க என்ன இமேஜஸ் வேணாலும், ஈவன் உங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ், உங்க ஃபோட்டோஸு இந்த மாரி டோர்ல டிஜிட்டல் பிரிண்டர் மூலியமா டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு குடுத்துருவோம் சார். ஆனா இப்ப நாங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். நம்ம சிம்னி, ஹாபு, நம்ம சிங்க் எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம் சார். கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாரி பண்ணி குடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ டிபிடி ஃபேமிலி. இட்ஸ் மீ அருள். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய லக்கி மாடுலர் கிச்சன்ல தான் இருக்கோம். இன்னோவேட்டிவான கிச்சன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க உங்கள கான்டாக்ட் பண்ணலாம். உள்ள போலாம். உள்ள போயிட்டு இவங்கள்ட்ட பேசலாம். என்னென்ன மாரி இருக்கு, இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து மாடுலர் கிச்சன் பிளைவுட்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். பிளைவுட்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபினிஷிங் பண்றோம். அதாவது வந்து மைக்கா ஒண்ணு, இன்னொன்னு வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் சார். இப்போ மைக்காலே பார்த்தீங்கன்னா 2 ஃபினிஷிங் பண்றோம். ஒண்ணு வந்து மோல்டிங் ஃபினிஷிங். மோல்டிங் ஃபினிஷ்னா என்னன்னா, உங்களுக்கு பிளைவுட்ட நோசிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மைக்காவ ஹீட் பண்ணி ஒட்டுவாங்க. இது வந்து ஃபேக்டரியில தான் சார் பண்ண முடியும். ஸோ நம்ப வந்து ஓனா ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த ஃபேக்டரி ஃபினிஷிங் பண்ணி குடுக்குறோம். இன்னொரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கொயர் எட்ஜஸ் ஃபினிஷிங். இது வந்து நார்மலா கார்பெண்டர் பண்றது, மேனுவலா பண்றது. இதுவுமே நாங்க வந்து ஃபேக்டரியில தான் பண்றோம். ஸோ லேமினேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம 2 ஃபினிஷிங் பண்றோம். இது இல்லாம அக்ரிலிக் ஃபினிஷிங்னு ஒண்ணு பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்காவோட அட்வான்ஸ் இது. மைக்காவோட ஹைலி கிளாஸியா இருக்கும். ஹைலி ரிச் லுக்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வச்சு தான் உங்களுக்கு டிஃபரண்ட் வருமே ஒழிய, மத்தபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒண்ணு தான் சார். சார் அக்சஸரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குக்டாப்ட்ட இந்த மாரி பேசிக் அக்சஸரீஸ் குடுக்குறோம் சார். இது வந்து கட்லரின்னு சொல்லுவாங்க. இது வந்து குக்டாப்ட்ட கீழ வந்துரும். கரண்டி ஸ்பூன் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இன்ச் பிளெயின் பேஸ்கெட். இதுவுமே வந்து குக்டாப் திங்ஸே அது வேணா வச்சுக்கலாம். இது வந்து 8 இன்ச் பிளெயின் பேஸ்கெட். இதுவும் 2மே சேம் தான். உங்களுக்கு வந்து ஹைட் மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். இது வந்து ஹைட் கொஞ்சம் கம்மி 6 இன்ச், இது 8 இன்ச். இது பார்த்தீங்கன்னா, ஆயில் கேன் வச்சுக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 செல்ஃபும் இருக்கு. இது வந்து 3 செல்ஃப் போட்டிருக்கும். இதுலயே 2 செல்ஃபும் அவைலபிள் இருக்கு. இது அப்படியே பேசிக்கா பார்த்தீங்கன்னா, குக்டாப் கீழ வந்துரும். இந்த சைடுல அப்படியே சிங்க் நியர்பை பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்க் இங்க இருக்குன்னா, சிங்க் நியர்பை இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேட் ரேக்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளேட்ட கழுவி நீங்க பிளேட்ட வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணிட்டு, அது இதுல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ப்ரொவிஷன் வந்து சிங்க் பக்கத்துல குடுத்துருவோம். அதே மாரி மேல ஒரு பேஸ்கெட் இது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிங்க் பக்கத்துல வந்துரும். இப்ப சில கஸ்டமர் கேட்கறாங்க, இது கார்னர் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. கார்னர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ ஆஃப் ரவுண்ட்ஸ் கார்னர்ன்னு சொல்லிட்டு, இத வந்து இந்த மாரி யூனிட் குடுத்துருவோம். ஸோ இதுல வந்து திங்ஸ நீங்க வச்சுக்கிட்டு, நீங்க இந்த மாரி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ கார்னர் நாங்க வந்து இந்த மாரி பண்ணிக்கலாம் சார். வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சார், உங்களுக்கு வந்து இந்த மாரி டபுள் டோரும் இந்த மாரி கொறக்கா மாரி டபுள் டோரும் போட்டுக்கலாம். அந்த மாரி ஹைட்ராலிக் டோரும் போட்டுக்கலாம். இது மாரி 2 டோருமே போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, சிங்க்குக்கு மேல வந்துரும் சார். இது என்ன பர்ப்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்ட கழுவி நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, கீழ உங்க டீப் ட்ரே மாரி குடுத்துருவோம். அதுல எல்லாம் தண்ணி எல்லாமே அதுல வந்து கலெக்ட் ஆயிடும். அத எடுத்து ரிமூவ் பண்ணி நீங்க கீழ கொட்டிக்கலாம். ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம சிங்க்குக்கு மேல குடுத்துருக்கோம் சார். சிங்க்குக்கு மேல இந்த மாரி ஒரு பிளேட் ரேக் வாங்கிட்டு வந்துரும். 2வது அதே மாரி மேல கார்னர் பார்த்தீங்கன்னா, இது மாரி எல் டோரா குடுத்துருவோம். கார்னரு. இது மாரி எல் டோரா இருக்கும். இதுலயே வந்து நீங்க கிளாஸ் டோர் வேணாலும் போட்டுக்கலாம். இது நாங்க டிஸ்ப்ளேல வுட்டன் டோர் போட்டிருக்கோம். கிளாஸ் டோர் போட்டுட்டு, உள்ள இது மாரி கிளாஸ் செல்ஃப் வேணாலும் போட்டுக்கலாம் சார். அடுத்தது மேல லாஃப்ட். லாஃப்ட் இருந்துச்சுன்னா, உங்க மேல லாஃப்ட் பிளைவுட் போட்டு, டோர் போட்டு லாஃப்ட் டோர் மட்டும் போட்டு கவர் பண்ணி குடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன். அவன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நம்ம பொறுத்தவரை கஸ்டமைஸ் தான் சார். இப்போ உங்களோட அவன் சொல்ட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி உங்க எந்த இடத்துல வேணுமோ, அந்த இடத்துல இது மாரி ப்ரொவிஷன் வச்சு குடுத்துருவோம். எல்லாமே எலக்ட்ரிக் கனெக்ஷன் எல்லாமே உள்ள வந்துரும். உங்களோட சைஸ் என்னவோ, அந்த மாரி அவனுக்கு நாங்க ரெடி பண்ணி குடுத்துருவோம். எல்லாமே நம்மள்ட்ட கஸ்டமைஸ் தான் சார். கஸ்டமரோட என்ன நீடோ அதுக்கேத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் இதே மாரி இது வந்து ரோலிங் ஷட்டர் சார். இது பார்த்தீங்கன்னா, மிக்ஸி, கிரைண்டரு இது எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னும் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேய புல் பண்ணி வெளில வச்சுக்கிட்டு, மிக்ஸிய யூஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க உள்ள வச்சுக்கலாம். அந்த மாரி வச்சுக்கலாம். இது மெயின் பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி, கிரைண்டர் வச்சுட்டு நீங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வச்சு குளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரோலிங் ஷட்டர்லாம் பண்ணி குடுக்குறோம் சார். மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே இதுவும் வந்துரும். இது பார்த்தீங்கன்னா, இதான் சார் மோல்டிங் எட்ஜஸ்ங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளைவுட்ட நோசிங் பண்ணி மைக்காவ ஹீட் பண்ணிட்டு ஒட்டுவாங்க. இது வந்து 100% ஃபேக்டரி வச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஓனா ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஃபேக்டரி வச்சுட்டு இந்த ஃபினிஷிங் பண்ணி குடுக்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் நல்லாருக்கும் உங்களுக்கு. நார்மலா ஒரு கார்பெண்டர் மேனுவலா பண்றதுக்கும், இதுக்கும் பண்றதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ லுக்காவும் நல்லாருக்கும். 2வது ஃபேக்டரியில பண்றதுனால உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே வராது. பபிள்ஸ் வர்றது,
மற்றபடி வேறு எதுவும் டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே வராது. ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் மேலே மைக்காக நாங்கள் மிஷினில் தான் ஓட்டுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே எட்ஜ் பேண்ட் ஓட்டுறதுமே மிஷின் தான். ஸோ எல்லாமே மிஷினில் தான் பண்ணுறோம். 100% உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் சார். நம்ம பண்ணுறது எதுவுமே லோக்கல் பிராண்டோ சாதாரண ஏதோ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் தான் பண்ணுறோம். உள்ளே போகிற இன்ச்சஸ் ஆகட்டும், சேனல்ஸு, உள்ள ஃபிட்டிங்ஸு, ஹேண்டிலு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் குவாலிட்டி வைஸ் தான் போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு நார்மல் யூசேஜில் எந்த விதமான ப்ராப்ளம் எதுவும் வராது. சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். நாளைக்கு எனக்கு வந்து இதுமாரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இந்தமாரி ஒர்க் ஆகலை, ஸ்டக் ஆகுது அப்படின்னா சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸ்கொயர் ஃபீட் 600 ஆரம்பிச்சு 1650 வரைக்கும் இருக்குது சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த WPC சார். இந்த WPCனா இது வந்து பிவிசி ஃபோம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோரில் நீங்கள் என்ன இமேஜஸ் வேணாலும் ஈவன் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், உங்கள் ஃபோட்டோஸு, இல்லை வேறு எதுவும் கலர்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட இமேஜஸ், இல்லை நீங்கள் நெட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாலுமே அதில் நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி இந்த மாதிரி டோரில் டிஜிட்டல் பிரிண்டர் மூலயமா டிஜிட்டல் பிரிண்டர் போட்டு கொடுத்துருவோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை இது வரைக்குமே. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்படியே இதில் வந்து லைஃப் லாங்காக இருக்கும், அப்படியே இருக்கும். இதில் எந்த விதமான டேமேஜோ இல்லை சுரண்டா போகிறதுக்கோ இதுமாரி எதுவுமே ஆகாது, டேமேஜ் ஆகாது. லைஃப் நல்லாயிருக்கும். அது WPCயில் பண்ணிகிட்ருக்கோம் டிஜிட்டலில். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பெட்ரூம் வார்ட்ரோப்பில் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ போடணும், இல்லை உங்கள் ஃபோட்டோ போடணும், இல்லை வேறு எதுவும் கலர்ஸ் போடணுன்னாலும் அதை ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மூலியமாக தனியாக போட்டோம். அதுக்கு தனியாக டீம் இருக்காங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம் வார்ட்ரோப் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி பாக்ஸாக அடித்து இந்த மாதிரி ட்ராயர்ஸ்லாம் போட்டு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செல்ஃப் போட்டுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் வேணுனாலும் வச்சுக்கலாம், செல்ஃப் வேண்டானாலும் எடுத்துடலாம் சார். இந்த மாதிரி மேலே ஹேங்கர் யூனிட் வந்துடும், ட்ராயர் வந்துடும், செல்ஃப் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்கள் வார்ட்ரோப்போட அட்டாச் பண்ணி இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் வந்து கீழே 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து மிரரு. இந்த மிரருக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார். அதேமாரி இது வந்து ஒரு கபோர்ட் டோர், 2 கபோர்ட் டோரு சென்டரில் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் டிஸ்ப்ளேக்காக பண்ணியிருக்கோம் சார். இதே வந்து இதை 2 சேர்த்து பண்ணி இதை தனியாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் தான். நம்ம வீடு என்ன ஸ்பேஸ் இருக்கோ, வால் என்ன இடம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு கபோர்டு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், வார்ட்ரோப் மாதிரி தான் அது. வார்ட்ரோப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வார்ட்ரோப் கிடையாது, பெட்டு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு ட்ரெஸ்ஸோடயே வந்துடுது அது. ஆமா சார். ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் போது ஸ்ட்ராங் இருக்கும் சார். ஒரு சிங்கிள் காட் ஒரு ஆள் படுக்கலாம். இப்ப இத வெயிட் தாங்கும் சார். தாராளமா படுக்கலாம். இப்ப இது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஸ்டடி ரூம் இருக்கு. அவங்க படிக்கணும். ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு. இதில கட்டில் போட முடியாது. ஆனா வார்ட்ரோப்பும் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க இது மாரி ஃபோல்டபுள் பெட் பண்ணிக்கிட்டு, நீங்க படுக்கிறப்ப இத எடுத்து யூஸ் பண்ணிட்டு, திரும்ப ஃபோல்ட் பண்ணி இது மாரி மடிச்சு வச்சிடலாம். இதனால உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் இருக்கும். இடம் கம்மியான இடத்துல கூட சின்ன ரூம்ல கூட நம்ம பெட் போட்டு படுத்துக்கலாம். மெயினா பார்த்தீங்கன்னா, இது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டடி ரூம்ல இந்த மாரி பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆள் படுத்து எழுந்திரிக்கலாம். அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல டியூரபிலிட்டியா இருக்கும். நம்ம பண்ற ப்ராடக்ட் எல்லாமே டியூரபிலிட்டி தான் சார். ஸோ அதனால தான் நாங்க வந்து தைரியமா சொல்றோம். எல்லாமே பிளைவுட்ல தான் பண்றோம். பிளைவுடும் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பிளைவுட். அது மேல மைக்கா ஃபினிஷிங் வந்துரும். உங்களுக்கு ரா போர்டா வெளியில எதுவுமே தெரியாது. அதே மாரி 100% வாட்டர் ப்ரூஃப், பாயில்டு வாட்டர் ப்ரூஃப், பாயில்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், டெர்மினேட் ப்ரூஃப். இதான் சார் பண்றோம். ஒரு 15, 20 வருஷம் வரைக்கும் நீங்க எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. கிச்சனு மாடுலர் கிச்சன் அடுத்த வருஷம் போறோம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கும். அப்படி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு சார். திருச்சியில BSNL ஆஃபீஸ் கண்டோன்மெண்ட் கிட்ட ஒரு பிரான்ச் இருக்கு. இதே மாரி டிஸ்ப்ளே இருக்கு. அங்க வந்து கஸ்டமர் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் சார். தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு பூரா பண்ணிட்டு இருக்கோம் சார். அதர் ஸ்டேட் போறப்ப கொண்டு டெலிவரி அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும். மற்றபடி ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே ஒன்று தான். எல்லா கஸ்டமருக்கும் ஒன்று தான். இதில் நீங்கள் வெளியூர் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும் சார். சார் இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சார். காண்டாக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்கே இருக்குது எங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்க்கலாம் சார். அதுலேயே நாங்கள் எல்லா இதுவுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மாடுலர் கிச்சன் பண்ணுறோம். ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, எனக்கு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கெட்சப்பில் ட்ராயிங்கோ 2Dயில் 3Dயில் எதுவும் ட்ராயிங் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அதுவும் பண்ணுறோம் சார். இப்போ நம்ம ஒரு சைட்டை போகிறோம்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்கெட்சப்பில் ட்ராயிங்கும் கொடுப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு இது. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதே நாங்கள் ஸ்கெட்சப்பில் இது மாதிரி ட்ராயிங் போட்டும் காட்டுவோம் சார். சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது சார். இதை போயிட்டு நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு
டிராயிங் கேட்குற கஸ்டமர்கிட்ட நாங்கள் டிராயிங் கொடுத்துருவோம். அதுக்கு எதுவும் நாங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. அதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் சார். இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த கிச்சன் தான் இது. இப்போ இதை வந்து ஃபுல்லி மாடுலராக பண்ணிடுவோம். ஃபுல்லி மாடுலர்னா எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பாக்ஸ் அடிச்சுட்டு, அதுக்கு மேலே நாங்கள் அவங்க கிரானைட் போட்டு, அந்த மாதிரி நாங்கள் இப்போ டிசைனில் எப்படி இருக்கும்னு சொல்லி இது மாதிரி நாங்கள் டிசைனும் கொடுப்போம் சார். கஸ்டமர் கேட்குற டிசைனும் கொடுப்பேன். இது வந்து டேண்டம் பாக்ஸ் யூனிட் சார். இதுக்கும் எஸ்எஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் ஒரு 15 கேஜி வரைக்கும் வச்சுக்கலாம்னா, இதில் 25 கேஜி வரைக்கும் வச்சுக்கலாம். ரைஸ் எல்லாம் நீங்கள் இதிலே வச்சுக்கலாம். 25 கேஜி வரைக்கும் வச்சுக்கினாலும் இதே ஸ்மூத்தாக போய் இதே இதில் க்ளோஸ் ஆகும். இதுக்கு வந்து டேண்டம் யூனிட்னு பேர். இது இதுவுமே ஆக்சுவலாக எல்லாமே இது 3மே டேண்டம் யூனிட் தான். இதில் வந்து சைஸ் இருக்குது. இது வந்து பிவிசி கட்லரின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து 4 இன்ச்சு டேண்டமு. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எஸ்எஸ் கட்லரி, இது பிவிசி கட்லரி. பண்ணிவிட்டு இதே அடுத்து இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இது. இது இது வந்து 8 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு வந்து திங்ஸ் கூட வைக்கிறதாக இந்த வேரியேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீக்கு, ஹிட்டிக்கு 2 பிராண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது 2மே பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டாலே உங்களுக்கு தெரியும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடு குவாலிட்டி அது. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ வந்து வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க, மாடுலர் கிச்சன் பண்ண போகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கனாலும் அதுக்காக நான் பிளான் போட்டு கொடுப்போம். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிச்சன் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கெட்சப்பில் டிராயிங்கும் நான் காட்டுற மாதிரி டிராயிங்ஸும் போட்டு காட்டுவோம். சரி, அதனால் நீங்கள் வந்து ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேர்லேயே எனக்கு டிஸ்பிளே இருக்கும். நேர்லேயே வந்து பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம இப்போ வந்து தஞ்சாவூர் பார்த்துருந்தோம். ஓகே இப்போ சார். திருச்சி சரௌண்டிங்கில் உள்ள மக்களுக்கு வந்து திருச்சியிலையும் பிரான்ச் இருக்குனாங்க. ஆமாம் சார், ஆமாம் அதை சார். பற்றி என்ன சொல்ல முடியும்? நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நியர்பை நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு சார். நம்ம பார்க்க போகிறது அக்ரலிக் ஃபினிஷிங். நம்ம 2 ஃபினிஷிங்கில் பண்ணுறோம் சார். அக்ரலிக் ஃபினிஷிங், மைக்கா ஃபினிஷிங்கு. இப்போ பார்க்குறது நம்ம இது அக்ரலிக் ஃபினிஷிங். இது பார்த்திங்கன்னா வந்து டால் யூனிட்னு சொல்லுவோம். பாக்கெட் ஐட்டெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற இந்த ஸ்பேஸு. சேம் டைம் பார்த்திங்கன்னா இது கவுண்டர் டேபிள் கீழே. இது கட்லரிஸ் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம் சார். இது டேண்டம் பாக்ஸ்னு சொல்லுவோம். இது கீழே ஒரு டேண்டம் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த டேண்டம் பாக்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பெரிய அந்த குக்கர்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோரேஜ். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம தஞ்சாவூர் ஷாப்லேயே பார்த்துருக்கோம். கஸ்டமைஸ் தான் சார். கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம். எல்லாம் பண்ணி ஆமாம். நம்ம ஷோரூம் லைவாக வந்து கஸ்டமர் விசிட் பண்ணோம். அதாவது இப்போ நியர்பை திருச்சியில் உள்ளவங்க ஓகே, தஞ்சாவூரை விட பெஸ்ட்டு இது தானே. ஆமாம். அப்படி வரணும்னா எப்படி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் சார். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர் தான் நமக்கு. ஓகே சார். இப்போ இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் திருச்சியோடது வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, டேரெக்டாக வர்றவங்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுத்துருங்க. பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே, இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டேரெக்டாக வரும் ஷோரூம் வந்து விசிட் பண்ணிட்டு அவங்க எப்படி கேட்குறாங்களா, நம்ம கஸ்டமைஸாக கேட்குறாங்கன்னா அப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சிம்னி, ஹாபு, நம்ம வந்து சிங்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சார். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களா, இப்போ டபுள் பர்னர் இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி நம்ம வந்து 2 ஃபீட்டில் போடுற மாதிரி இருக்கும். 3 பர்னர் 4 பர்னர்னா வந்து 900, அதாவது 3 ஃபீட்டில் போடுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா சைஸும் எல்லா சைஸும் அவைலபிள் நமக்கு.